this is Ambika. Welcome back to Science Square. இன்னைக்கு நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் எப்படி நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத தாங்க நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இதுக்கு தேவையான பொருள் ஜஸ்ட் 3 பொருள் வச்சு நம்ம இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் ரொம்ப ஈஸியா செய்யலாம். ரொம்ப எஃபெக்டிவான க்ரீமுங்க இது. ஓகே, இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமிடியேட்டா அப்டேட் ஆகும். வாங்க இந்த க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஆலோவேரா ஜெல் வேணும், அது கூட ஸ்வீட் பாதாம் ஆயில், தென் எசென்ஷியல் ஆயில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் எசென்ஷியல் ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் தான் இல்லை, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஓரிகானோ எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு எந்த கைண்ட் ஆஃப் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது தைம் இருக்குது, ரோஸ்மெரி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எந்த எசென்ஷியல் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஓரிகானோ ஆயில் எடுத்திருக்கேன். தென் இது கூட இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு க்ளீன் கண்டெய்னர் ஒன்று, ஒரு ஸ்பூனு, மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. தென் ஒரு எம்டி கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க இப்போ எப்படி இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கிறேங்க. இந்த கத்தாழை ஜெல் நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சதுனாலும் நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். பட் நான் இதில் ரெடிமேட் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நான் இதில் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு. தென் இது கூட பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாதாம் ஆயில் எடுத்துக்கிறேங்க, ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில். இது வந்துட்டு நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இதில். இது வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசருங்க. இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்துட்டு உங்களோட ஃபேஸை வந்துட்டு ட்ரை ஆகாமல் ஈரப்பதம் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் உங்களோட ஃபேஸ்க்கு. ஓகே, இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா. இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் நான் ஃபோர்க் யூஸ் பண்ணுறேன். 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு இப்போ நம்ம 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே இது நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. கலரும் பார்த்தீங்களா ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதாங்க நம்மளோட மாய்ஸ்சரைசர் க்ரீம். ஓகே, இதில் நம்ம இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த எசென்ஷியல் ஆயில் 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணுங்கள், நிறைய ஆட் பண்ணாதீங்க. இந்த எசென்ஷியல் ஆயில் எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னா ஸ்கின்ல வந்துட்டு ஆக்னி, பிம்பிள்ஸ் இல்லை வேறு எந்த அலர்ஜிஸும் வராமல் உங்களோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த க்ரீமை ரெஃப்ரிஜரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் 2 months வரைக்கும் இதை வெளியவே வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. அதுக்காக தான் நம்ம இதில் 2 ட்ராப்ஸ் எசென்ஷியல் ஆயில், எனி கைண்ட் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணலாம். நான் ஓரிகானோ ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி இன்னும் ஒரு 1 மினிட்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டே க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரலான சாஃப்ட்னஸும் ஒரு ஹெல்த்தி ஸ்கின்னும் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் உங்களோட ஸ்கின்க்கு. இதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியும் மெயின்டைன் ஆகும். ஆலோவேரா ஜெல் வந்துட்டு ஒரு ஆன்டி ஏஜிங் ஜெல்னு சொல்லலாம். அதே மாதிரி பாதாம் ஆயில் சேர்த்துருக்கோம். இது வந்துட்டு உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு சன்லைட்லேருந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவோங்க. ஸோ இது வந்து உங்களோட ஸ்கின் ட்ரை ஆக விடாமல் ஈரப்பதம் உங்களுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. ஓகே, இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு கண்டெய்னரில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் அப்படியே வெளியவே வந்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதில் நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் இதில் இருக்கிற ஆட் பண்ணியிருக்கிற பொருள் எதுவுமே நமக்கு வந்துட்டு கெட்டு போகிற பொருள் கிடையாது சீக்கிரத்தில். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை வெளியவே 2 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வச்சு. இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம். கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இது வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. இதில் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கே நல்லா தெரியும் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோ இருக்குது. ட்ரை ஸ்கின்காக இந்த குவான்டிட்டி எடுத்திருக்கேன் நான் பாதாம் ஆயில். இன்கேஸ் உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னாவோ இல்லைனா வந்துட்டு உங்களோட ஸ்கின் ரொம்ப ஆயிலியாகவோ இருந்துச்சுன்னா நீங்கள் பாதாம் ஆயில் வந்துட்டு 1/3 ½ ஸ்பூன் ஆஃப் பாதாம் ஆயில் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பாதாம் ஆயில் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ட்ரை ஸ்கின்காக நான் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை ஸ்கின்க்கு இந்த மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இது கொஞ்சமாக யூஸ் பண்ணிங்கனாலே போதும், நல்ல எஃபெக்ட் தெரியும். ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பியூட்டி டிப்ஸோடு நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பை பாய்.